நேத்தோட வீட்ல ஸ்நாக்ஸ் இருந்துருச்சு. ஆனா, பாப்பாவோட அட்டூழியம் தாங்க முடியல. சரி நம்மளே வீட்ல ஏதாவது செய்யலாமேன்னு பார்க்கும்போது, வீட்ல பேபி பொட்டேட்டோ ஒரு 1 கிலோ கிட்ட இருந்துச்சு. இத வச்சு இன்னைக்கு சிப்ஸ் தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட்டு கிழங்க நல்லா தண்ணீல கழுவிட்டு, அது நல்லா குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இத இப்போ ஒரு தண்ணீல மாத்திட்டு, உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டுருங்க. இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு தண்ணீலயே உருளைக்கிழங்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க எடுத்து இந்த மாரி ஒயிட் கலர் துணியில போட்டுட்டு, ஈரத்த ஃபுல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒன் பை ஒன்னாக போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். உருளைக்கிழங்கு போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா நுர கிளம்பி வரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த நுர நல்லா அடங்கிடும். இதுக்கப்புறமும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அதில் அப்படியே வறுத்து எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. தேவைப்பட்டால் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால எனக்கு தேவைப்படலை. இனி இதை வச்சு 4 நாளைக்கு ஓட்டிக்குவேன். இனி ஸ்நாக்ஸ் வாங்குகிற அவசியமே இல்லை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.